இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கின்ற பொழுது, எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரத்தில் உள்ள எம்மாவு சீஷர்கள் 2 பேர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக்கொண்டே போனார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்களோடு கூட நடந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு அவர்களோடு கூட நடந்து, நீங்கள் ஏன் துக்கமுகமாய் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நீர் அந்நியரோ, எருசலேமில் நடந்த சம்பவங்களுக்கு உமக்கு தெரியாதோ என்று சொல்லி, எவைகள் என்று கேட்ட மாத்திரத்திலே இயேசுவை குறித்ததானவைகள், இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், ஆனால் அவரை லகுவாய் சிலுவையில் அடித்து விட்டார்கள் என்று மிகுந்த கவலையோடு மிகுந்த துக்கத்தோடு நடந்து சென்ற அவர்களோடு கூட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்து நடந்து சென்றார். அவர்களுக்கு வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்தார். அவர்கள் போஜனம் பண்ணும்படியாய் அமர்ந்த பொழுது ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்தார். இயேசு அவர்களுக்கு மறைந்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ துக்கத்தோடு கவலையோடு மிகுந்த மனவேதனையோடு கூட இருக்கின்ற பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட நடந்து வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோ என்பவர்களை 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட நெருப்பிலே தூக்கி போட்டார்கள், அக்கினி சூழலிலே தூக்கி போட்டார்கள். அவர்களோடு கூட ஆண்டவர் நடந்து சென்றார். வேதம் சொல்லுகிறது, நாம் 3 பேரை அல்லவா போட்டோம், 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று ராஜா சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை அக்கினி அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஈவன் அவர்களுடைய தலைமயிரை கூட கருக்க முடியவில்லை. அவர்கள் விடுதலையோடு கூட உலாவி வந்தார்கள் என்று கர்த்தருடைய வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொன்ன யோபு மிகுந்த நம்பிக்கையோடு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற விசுவாச அறிக்கை செய்கிறதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே யோபுவினுடைய துக்கத்தை ஆண்டவர் மாற்றி போட்டு, துயரத்தை ஆண்டவர் மாற்றி போட்டு, இழப்புகளை ஆண்டவர் மாற்றி போட்டு 2 தனியான ஆசீர்வாதங்களை அவனுடைய வாழ்க்கையிலே கொடுத்தார் என்று கர்த்தருடைய வசனத்திலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கவலையோடு கூட இருக்கலாம், துக்கத்தோடு கூட இருக்கலாம். உன்னுடைய துக்கத்தை நீக்கும்படியாய் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சதாகாலமும் உயிரோடு கூட இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட நடந்து வருகிறார், உனக்கு அருகாமையிலே இருக்கிறார் என்பதை நீ மறந்து போக வேண்டாம். அவரையே நம்பி நோக்கி பார். ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய துக்கங்கள், துயரங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஒரு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் இரட்டிப்பான நன்மைகளையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.